ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பள்ளிப்பாளைய சிக்கன் பண்ண போகிறோம். நான் சிக்கன் எல்லாம் க்ளீனாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு மெயினாக வரமிளகா தான். இங்கே பாருங்கள், நான் வரமிளகா க்ளீனாக சுத்தம் பண்ணி விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு அதில் நான் சிக்கன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், நான் சிக்கன் எல்லாம் அதில் போடுறேன். மஞ்சத்தூள், உப்பு போடுறேன். இதுலேயே தண்ணி விடும், அது வேகட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். நான் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன், அது வேகட்டும். நான் 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா இடிச்சிக்கலாம். பாருங்கள், 25 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா போட்டு நம்ம 2த்தையும் இடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டால் போதும். வாங்க, இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம நல்லா கொதிக்குது. பாதி வேக வச்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம அதுலேயே மறுபடியும் திரும்பி வேக வைப்போம் தாளிக்கும் போது. வாங்க, அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுருக்கேன். சட்டி காயட்டும். பாத்திரம் காஞ்சிடுச்சு. நான் 50 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பட்டை சோம்பு போடுறேன். இதில் அது வதங்கட்டும். 100 கிராம் சின்ன வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் 2 வெங்காயம் போடுறேன், பெரிய வெங்காயம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். நம்ம சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கும் போது. நான் 2 தக்காளி கட் பண்ணி போடுறேன் இதில். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் அதில் போடுறேன். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, பாதி வேக்காடு. இன்னும் இதில் வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். 50 கிராம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதையும் அதில் போடுறேன். இதெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வருது சிக்கனு. தண்ணி எல்லாம் சுண்டி வருது. நம்ம இப்போ அடுப்பு சின்னது பண்ணிக்கலாம். இது அப்படியே வேகட்டும் சின்ன தீயிலேயே. பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். கொத்தமல்லி போடுறேன். இது போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வாங்க, சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி, உப்பு, வத்தல்,
மாங்காய் பச்சடி, கொய்யாப்பழம், சில்லி சிக்கன், சூட சாதம், பள்ளிப்பாளைய சிக்கன், ரசம், கெட்டி தயிர் நல்லா பிணைஞ்சி, பள்ளிப்பாளைய சிக்கன்னு, சாதம், சில்லி சிக்கன் எல்லாம் சூடாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.